வணக்கம். அனைத்து நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இந்த யூஎஸ் ட்ரிப் பொறுத்த வரைக்கும் அந்த கடந்த 2 மாதமாக இந்த நியர்லி ஒரு 21 நகரங்களுக்கு பயணம் செஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸை மீட் பண்ணிவிட்டு இந்த சானிடேஷன் இஷ்யூ, பேசிக் சானிடேஷன் இஷ்யூ இன் இந்தியா அதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம், அது என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த பைலட் ப்ராஜெக்டெல்லாம் இப்போ வந்து பெரிய அளவில் எப்படி ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்றத வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் நகரங்கள்லேருந்து இருக்கக்கூடிய பல வாலண்டியர்ஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க 8 சாப்டர் மூலியமாக. அவங்களுடைய நேட்டிவ் வில்லேஜஸே முதல் எடுத்த ஒரு பைலட் ப்ராஜெக்டாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அதன் மூலயமா அடுத்த ஒரு அதிகபட்சம் ஒரு 3 வருடங்களுக்குள்ள குப்பைகளாக இல்லாத கிராமங்களாக இந்தியாவை மாற்ற முடியும். அதுக்கான வேலைகளை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான பைலட் ப்ராஜெக்ட் எல்லாம் கடந்த ஒரு 9 வருஷமாக வந்து வெள்ளூரில் நடந்துட்டுருக்கு. அந்த 9 வருஷத்தில் நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்விரோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிஸஸாக பண்ணியிருக்கோம். எந்த வகையிலையும் வந்து மற்றவங்களுக்கு ஹார்ம் பண்ண முடியாது, நேச்சுரலில் வந்து எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்விரோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிஸஸையும் யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிஸஸையும் தான் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில். அவங்களுடைய சப்போர்ட்டையும் இங்கே யூஎஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை எப்படி இதோட பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். சரி, இந்த கார்பேஜ் டு கோல் அதை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன விரிவுரை சொல்லுங்கள். கார்பேஜ் டு கோல் அப்படின்னா அது வந்து நம்ம மக்கள்கிட்ட இது ஊறி போன விஷயம். அது என்னென்னா ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் குப்பை கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோதான் குப்பை வீட்டில் வச்சுருந்தாலும் அது வந்து நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்வாங்க. காரணம் அவங்க சொல்கிறது வந்து லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டை விட்டு போயிட்டோம் அந்த குப்பையை கொடுத்தோம்னா அலாங் வித் கார்பேஜ் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து ஆரம்பத்தில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது செயல்முறையாக இப்போ நான் பார்க்க முடியுது. என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ ஸ்டடி பண்ணதில் வச்சு என்ன சொல்ல முடியுதுன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் மக்கள் தூக்கி எறியக்கூடிய அந்த குப்பையுடைய மதிப்பு வந்து 3 ரூபாய். அந்த குப்பையை வந்து எப்படி வந்து பணமாக கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி பண்ண முடியும் அப்படின்றது தான் ஓவரால் வெள்ளூர் மாடலுடைய ப்ராக்டிஸ் அது. ஸோ ஒவ்வொரு வீட்டிலையும் குப்பைகள் வந்து சேகரிக்கப்படுகிறது. அது வந்து தனித்தனி முறையாக மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தனியாக பிரித்து வைக்க சொல்கிறோம். அதில் மக்கும் குப்பைன்றது நம்மளுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டு ப்ளஸ் கார்டன் வேஸ்ட்டு அது மாதிரி வரும். மக்காத குப்பைன்றது வந்து பெரும்பாலும் வரக்கூடிய இந்த ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸ், நான் ரீசைக்கிள் ஐட்டம், ரீயூசபிள் ஐட்டம்ஸ் அதை மட்டும் தனியாக பிரித்து வைக்க சொல்கிறோம். இதை வந்து இன்னும் பெட்டராக பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போது எவ்ரி 12 hours லெஸ் தென் 12 hours டைம் இப்போ ஒரு குப்பையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து குப்பையே கிடையாது, இது ரா மெட்டீரியல். உதாரணத்துக்கு காலையில் காய்கறியெல்லாம் கட் பண்ணுறோம், ஒரு 9-10 மணிக்கு கட் பண்ணுறோம், 3 மணிக்கு வந்து குப்பையை வாங்கிட்டு போய்ட்றாங்க, 6 மணிக்கு அதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா வெஜிடபிள் தான் ஹேண்டில் பண்ணுறோம், இட்ஸ் நாட் கார்பேஜ். பிஃபோர் தட் இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குப்பை எடுப்போம். எவ்ரி டே மார்னிங் 7 o'clock குப்பை எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னா 24 hours கிராஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்மெல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் நாட் ஸ்டிங்க், இட்ஸ் அ ஸ்மெல். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், லெஸ் தென் 12 hours டைம் கார்பேஜ் கலெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்ரி டே மார்னிங் 7 to 10:30 அண்ட் ஈவினிங் 3 to 6:30 அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது இட்ஸ் நாட் ஏ கார்பேஜ், இட்ஸ் டோட்டலி ரா மெட்டீரியல். ஸோ அதுதான் வந்து பெரிய லெவல் ஃபோக்கஸ் ஆகி இன்னைக்கு என்னென்னா இந்த அங்கே பணி செஞ்ச பெண்களுக்கெல்லாம் வந்து வறுமையில் கீழே இருக்கக்கூடிய பெண்கள் அந்த மக்கள்லாம் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த காலம் போய் ஸ்லோவாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஐம் சீயிங் சம் ஸ்மால் கோல்டு இன் தர் இயர்ஸ். ஸோ அப்படி அது வந்து என்னென்னா இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணும் பட்சத்தில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி வந்தது. ஏன்னா நம்ம மக்களுக்கு வேலை கொடுக்குறப்போ வந்துன்னா பிலோ பவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் பெரும்பாலும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா குடிகாரர்கள் மனைவிக்கு, அதே மாதிரி பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லம் ஏரியான்னு சொல்லுவாங்க, அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சபிள் பீப்புள், அதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்துட்டே வேலை செய்கிற மாதிரி ஒரு ஒர்க்கு. அது இல்லாமல் வந்து விடோ, கணவனால் கைவிடப்பட்டவங்க, அப்புறம் லாரி டிரைவர், லாரி கிளீனர், அந்த மாதிரி ஆட்கள், இது மாதிரி வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்து அவங்க வேலை கொடுக்குறதுனால என்ன ஆயிடுதுன்னா அவங்களோட பொருளாதார ரீதியாக அவங்க வளரக்கூடிய உதவியும் செஞ்சோம். அன்றைக்கி இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் என்ன டைட்டில் கொடுக்குறதுன்னு ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் இருக்கப்போ வி காட் அன் ஸ்மால் கிப்பிங் தட் அந்த லேடி வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படி வந்து தன்னோட குடிகாரர்கள் குடும்பத்திலேருந்து நான் வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அவங்க காதில் வந்து முதல்ல ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன கோல்டு கூட இல்லாமல் வந்தவங்க சின்ன ஒரு குச்சி ஒன்று வச்சுட்டு வந்தாங்க காதில். அதுக்கப்புறம் இப்போ ஷி காட் ஒன் மோர் கோல்ட், தென் ஷி காட் 5 more golds. சின்ன பீஸா. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ யூ ப்ரொவைட் லாட் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது என்வாயர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரித்து வச்சுருந்தால அதாவது சரியான நேரத்தில் அது என்வாயர்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகுது. அது எப்படின்னு நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஸோ என்ன பண்ணுறீங்க? சரி, இப்போது ரீசைக்கிளபிள் திங்னா சரி, இப்போ நம்ம ஊர்லலாம் பேப்பர்லாம் ரீசைக்கிள் பண்ணி கடையில் காசு கொடுப்பாங்க, அந்த நம்ம ஊரில் தான் பார்க்க முடியும், இங்கெல்லாம் கிடையாது. இங்கே சீந்துறது கிடையாது, யாரும் கொண்டு போய் போடுறது, சில பேர் போடுறதும் கிடையாது. த ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து அந்த கார்பேஜ் இருக்குது, எஸ்பெஷலி திஸ் பயோடிகிரேடபிள் வச்சுக்கோங்க, ரைட்? அது என்ன பண்ணுறீங்க அதை வச்சுட்டு? அதாவது இப்போ நம்ம வீட்டில் இருந்து குப்பையை வந்து லெஸ் தென் 12 hours வாங்கினோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டு
டேரெக்டாக கம்போஸ் பண்ணிட முடியும். அதுதான் நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் என்ன ஆர்கானிக் வேஸ்ட் இருந்தாலும் அதை அப்படியே கம்போஸ் பண்ணிடுவோம். கம்போஸ்ட் பெட்டில் போட்டுட்டு சாணி தண்ணி தெளிச்சு பாக்டீரியான்றது மூலியமாக அதை பாக்டீரியா என்னன்னு சொல்லுவோம், அதை வந்து ஆட் பண்ணிட்டோம்னா வித்தின் 45 days டீகம்போஸ் ஆகிடும் மேக்ஸிமம். அதில் நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும், போன்ஸ் அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் ஒரு சீ பண்ணுறப்ப அதெல்லாம் எடுத்துருவோம். பட் ஒன்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி அச்சீவ் பண்ணணுன்ற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் ஆஃப் த கார்பேஜ் வந்து நாங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக் வேஸ்ட் வந்து we are dividing into 22 categories. அது வந்து கேட்டல் ஈட்டபிள் ஐட்டம், கேட்டல் நான் ஈட்டபிள் ஐட்டம் சொல்லிட்டு 2 மேஜர் கேட்டகரி பிரிச்சுருவோம். அது இல்லாமல் வந்து சிட்ரிக் ஃப்ரூட் பீல்ஸ் லைக் எலுமிச்சை பழத்தோல், சாத்துக்குடி தோல், ஆரஞ்சு பழத்தோல், இந்த மாதிரி வரக்கூடிய சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் பீல்ஸ் தனியாக பிரித்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதை வந்து டாய்லெட் கிளீனிங் பவுடர், ஃப்ளோர் வாஷிங் பவுடர், அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ் கொண்டு போயிடும். அது அதில் கம்போஸ்டிங்கில் போட்டாலும் பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கம்போஸ்ட் வேல்யூவை ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது எதெல்லாம் இப்படி பிரித்தா இன்னும் இன்கம் சேர்க்க முடியும், எதெல்லாம் வந்து அடிஷ்னலாக இன்கம் கொண்டு வர முடியுன்றது பார்க்குறப்ப இந்த எக்ஷெல்ஸ் வாஷ் பண்ணி பவுடர் ஆக்கி, எக்ஷெல் பவுடர் ஆக்கி கால்சியம் பவுடர் ரோஸ் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வேஸ்ட் லைக் 22 டைப் ஆஃப் வேஸ்ட்டையும் வந்து தரம் பிரித்து அதை வந்து இன்கமாக மாற்றி காமிச்சோம் வித்தின் 48 hours டைம். ஓகே, எங்கேயோ போயிட்டீங்க சார், எங்கேயோ பக்கத்தில் தான் இருந்தீங்கன்னு நினச்சேன், எங்கேயோ போயிட்டீங்க. It's very amazing to know that so much of research has gone into this project. Yes. And சரி, இப்போது இங்கே யூஎஸில் உங்களுடைய டூரில் இதை பற்றி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறச்சு எப்படி இருக்குது ரியாக்ஷன்ஸ்? இந்த ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்லாரும் மத்தியிலையும் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அதாவது என்னன்னா, இந்தியா வந்து சானிடேஷனல் கொஞ்சம் புவர் கண்டிஷன் கம்பேர்ட் டு லைக் யூஎஸ் மாதிரி அப்படின்றப்போ இந்தியா வந்து சானிடேஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து தன்னுடைய நேட்டிவ் வில்லேஜையும் தன்னுடைய அங்கே இருந்த இடத்தையே வந்து வில்லேஜ் பண்ணதையே வந்து பைலட் ப்ராஜெக்டாக நீங்கள் எடுத்துங்க, நான் ஃப்ரம் இங்கேருந்தே நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் என்ற அளவுக்கு நல்ல வாலண்டியர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வெரி குட், அதுதான் கேட்டேன். ஏன்னா இந்தியாவில் நடக்கிற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அதை பற்றி நம்ம இங்கே ரேடியோவில் பேசுவானே, நம்ம நேயர்களுக்கு இதனால் என்ன பயன் அப்படின்னு நினச்ச காலங்கள் உண்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்கவுங்க நம்மளுடைய வில்லேஜுக்கு, தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த இடத்துலையும் என்ன செய்யணும்னு மனசில் நினச்சிருப்பாங்க. இதை மாதிரி அமைப்புகள் இப்போ எக்ஸ்னோரா போன்ற அமைப்புகள் இருக்குது. இப்போ லோக்கலாக இப்போது நீங்கள் சொல்ல மாதிரி எய்ட் இண்டியா இஸ் ஆல்சோ கிவிங் த லிங்க் இல்லையா? ஸோ அவங்க மூலமாக வந்து யூ கேன் கனெக்ட் டு யுவர் வில்லேஜ் அண்ட் கேன் டூ லாட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் என்வாயர்மெண்டல் ரிச் ப்ராஜெக்ட்ஸ். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர். ஆமாம், ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரைட், ஸோ இப்போது வந்து லெட்ஸ் ஸ்லைட்லி மூவ் ஆன் டு அனதர் டாபிக். இந்த ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த கார்பேஜ் கோல், இதென்ன ரெண்டும் ஒரே இனிஷியேட்டிவா இல்லை ஹவ் இஸ் இட் டிஃப்ரெண்ட்? இது வந்து 1999 ஃபர்ஸ்ட் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் யூனிசெஃப் நாங்கள் பண்ணோம். வெள்ளூரில் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்போ அதுக்கு பேர் வந்து நாங்கள் கொடுத்தது வந்து கார்பேஜ் கம்போஸ்டிங் ப்ராஜெக்ட் போட்டோம். போட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் இறங்கினோம். அப்புறம் இந்த ஒன்ஸ் வி சீ த கார்பேஜ், அதை பார்த்தா பிளாஸ்டிக் கவர்ஸ், பாட்டில்ஸ், broken glass pieces மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்தையும் நான் பயோடிகிரேடபிள் எல்லாம் கலந்துட்டு வந்தாச்சு. அது வந்ததுனால வந்து நம்ம வந்து இந்த கொடுத்த டைட்டில் வந்து கார்பேஜ் கம்போஸ்டிங் எல்லா குப்பையும் கம்போஸ்ட் பண்ணிட முடியாதுன்ற விஷயம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பேர் கொடுத்தோம். திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதை பேஸ் பண்ணி அடுத்தது என்ன பண்ணோம்னா அதில் கொஞ்சம் வரக்கூடிய சில லிக்விட் வேஸ்ட்டும் வர ஆரம்பிச்சது. அதில் வந்து லைக் அந்த வாஷிங் த வெசல்ஸ் அந்த அதெல்லாம் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வரப்போ திரவ கழிவும் அதில் சேர்ந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால வந்து சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் போக போக வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து 100% ஜீரோவாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டுவர்ட்ஸ் ஜீரோ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற டைட்டிலில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த குப்பை வந்து கடைசியாக அந்த லேண்ட்ஃபில் சைட்டில் போய் ரீச் ஆகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தான் கொண்டு வரும். ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஜென்ரலாக சில குப்பைகள் எடுத்துகிட்டு மச்சத்தில் மேக்ஸிமம் கொண்டு போய் லேண்ட்ஃபில் சைட்லையோ டம்ப் சைட்லையோ போடுறத போய் அது முழுமையாக குப்பையை காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வரதுக்கு தான் ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். Dear listeners, you are listening to It's Different Show on KCSU Stanford. This is Sri, your host. Once again, wishing you a very pleasant Wednesday morning. We are talking to Vellur Srinivasan, is a community activist, particularly is an environmental activist, I would say. And he is talking about the Zero Waste Management Project and the Garbage to Gold. He is here on tour for 2 months, addressing a lot of conferences and seminars on reduce, reuse, recycle. Thank you. So, இப்போது ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க. இப்போ அதுக்கு வந்து வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ நீங்கள் இந்த செமினார்ஸ் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் நிறைய பண்ணுறீங்க, அப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ திங்க் இட்ஸ் வெரி வேல்யூபிள் இன் திஸ் மீட்டிங்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு டேக் இட் டு யுவர் பிளேஸ்? நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க இங்கே இந்த மீனிங் இந்த
இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே, யூஎஸில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் அட்ரஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் திங் வந்து உண்மையாக வேஸ்ட்னா என்ன, அது எப்படி வருது, அது எப்படி கலெக்ட் பண்ணணும், அது எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரிய வச்சுட்டோம்.